இதுக்கு முன்னாடியே தடை வராமல் கொண்டுட்டு வந்தோம். இனிமேல் எனக்கு என்ன தடை வரப்போகுது? வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்க மாட்டேன் நான். இது உருவாக்குனா இதுக்கு முன்னாடி உருவாக்கி இருக்கணும் இல்லையா? இனிமே என்ன உருவாக்க போறோம்? நான் 64 வயசுக்கு மேல என்ன தடையை உருவாக்குற? நீ ஒரு மயிலும் கிடையாது, நெட்டா போய்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. போங்கடா, எந்த போய் வந்தேன்னு வராட்டேன்னு போங்கடா, இப்படிதான் சொல்லுவேன். அவன் சொன்னது மாதிரி நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகட்டும் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். நம்பலைன்னா பொண்ணுக்கு போடா நாசமா போங்கடா அப்படின்னு சொல்லி போக வேண்டியதானே. ஐயோ, இவன் நம்பலைன்னு நம்ம வருத்தப்படுங்கிற அவசியமே இல்லையே. அவன் என்ன நம்மளை நம்புறது? அவன் என்ன நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போறான்? நம்ம ஆன்மா சரியா இருக்குன்னு சொன்னா அந்த ஆன்மா சரியா இருக்குன்னா குருவும் அவனுக்கும் சர்டிஃபிகேட். அவன் தான் நீ சரியா போறாடான்னு சொல்லிட்டு போறான். இவங்க என்ன நம்மளை நல்லவனு சொல்ல வேண்டாம், கெட்டவனு ஒன்றா என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி கவலையே இல்லை. அதே நிலைப்பாட்டில் தான் நீங்களும் இருக்கணும். இதில் பயணம் பண்ணால் அதுதான். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். நமக்கு மானம், ரோசம், ஈனம், அந்த இதெல்லாம் இருக்கவே கூடாது. கழட்டி தூர போட்டுடணும். அது வச்சிருந்தாலே நமக்கு ஆபத்து தான். எப்படி வச்சிருந்தாலே ஆபத்து தான் சொல்கிறேன்ல, என்ன சிரிக்க? அதுக்குத்தான் இன்னொரு பிறவியும் பூமியில் இருக்கிறாங்க நிர்வாண சாமியார். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கடா. இப்படியும் இருக்க முடியும்னு சொல்லி தான் நிர்வாண சாமியாராக வராங்க. புரிச்சதா? என்னடா இருக்கு? ஒன்றும் இல்லை போகடா அப்படின்னு சொல்றது. இறைவன் அப்படியே நமக்கு பாடம் நடத்துகிறான். என்னடா உங்களுக்கு ரோசம் வருது? பெரிய தன்மானம், கௌரவம், இதுக்குள்ள என்னடா இருக்கு கௌரவம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்களும் உதயம் பண்ணுறாங்க. அப்படி இருந்து நம்ம மக்கள் திருந்துறோமா? ஆணையாக்கும், பூனையாக்கும், அவனாக்கும், இவனாக்கும், நான் ஆகாயத்துக்கு என்ன நீ மைத்த ஆகாயத்துக்கு இதுக்கு இடத்தை பிடிங்கி தள்ளிடுவீங்க? என்னத்தை பிடிங்கிற முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எல்லாம் கோடி கோடியாக சம்பாரிச்சு தான் வச்சுருக்காங்க. கலைஞர் கூட கோடி கோடியாக சம்பாரிச்சு தான் வச்சுருந்தாரு. கடைசியில் என்ன ஆச்சு? குடும்பம்னு ஓடி போய் படுத்துக்கிட்டாரு. கைவண்டியில் தான் தள்ளிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ராமதாஸ் கூட இப்போ கோடி கோடியாக வச்சுருக்காரு. இப்போ அவர் பேசுறது கூட நாக்கு திரும்பாத அளவுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சதுதான். நீ என்ன வச்சுருந்தாலும் வரக்கூடியது வந்தே தீரும், போகக்கூடியது போயே தீரும். நிறுத்திட முடியுமா? இல்லையா? சொல்லு பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது. பிரபலத்தில் ஆன்மீகத்தில் சரியான நிலைப்பாட்டில் போகிறவனுடைய பிரபலம் காலங்காலம் நிற்கும். எத்தனை யுகம் உதயமானாலும் நிற்கும். மனிதனுடைய பிறவியில் அப்படி நிற்காது. ஒரு ஜெனரல் 2வது ஜெனரல் வந்துருச்சுன்னா அவனை மறந்துடுவாங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கிறோமே, தாத்தாவை எத்தனை பேர் மதிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்க பிள்ளைகளுக்கு உங்க அப்பனே தெரியாம போயிடும். ஒரு ஜெனரேஷன் வர வர பின்னாடி உள்ளவங்களும் மறந்து போயிடும். அதே ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போது இப்போ கணக்கு மண்டியார் எடுத்துக்கோங்க. கணக்கு மண்டியாரை கூட இப்போ உள்ளவர்னு வச்சுக்கிடுவோமே. சாயை எடுத்துக்கோங்களேன். அவர் ஜீவஜானந்த ஆகிய 100-120 வருஷம் ஆயிடுச்சு. 127 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு புரிஞ்சதா? இப்போ அதுபோல தான் கணக்கம்பட்டியார் இன்னும் வேகமாக போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சாயாவது 100 வருஷம் கழிச்சு தான் வெளிப்பட்டார். இவர் இருக்கும்போதே வெளிப்பட ஆரம்பிச்சு இருக்கும்போதே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. அப்போ எது நமக்கு? இது ஆன்மா பயணம்ங்கிறதுனால நான் சொல்கிறேன், ஆன்மா தான் நமக்கு நிரந்தரம். ஆன்மா ரீதியாக பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு நிரந்தரமான இடம் என்னைக்கும் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் ஒன்று சீசஸ். சரியா? சீசஸ். 2வது சாய்பாபா. 3வது நம்ம கணக்கம்பட்டியார். மக்களோட மக்களாக ஆன்மா ரீதியில் பயணம் பண்ணவங்க. எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு பெரிய இந்த அளவுக்கு அவங்கெல்லாம் உள்ள மக்களுக்குள்ள ஈடுபாடு இல்லை இல்லையா? மறைஞ்சு தானே வாழ்ந்து தானே அவங்கெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்தி வந்திருக்கிறாங்க. அப்போ அதுதான் நிரந்தரமான பயணம். மனிதர்களாக பிறக்கிறவங்களுக்கு கூட சில இதுகள் உண்டு இல்லையா? நான் கொஞ்சம் காலம் நிற்கக்கூடியது இருக்கு இல்லையா?
பழமொழி கூட சொல்லுவாங்களா, இருக்கும்போது நல்லவனா கெட்டவனா ஒரு கழியும் தெரியாதுடா, அவன் தெருவில் தூக்கிட்டு போகும்போது தான் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவன் பின்னாடி போகிற மக்களை வச்சு தெரிஞ்சுக்கலாண்டான்னு சொல்லுவாங்க. கெட்டவன்னா 10 பேர் போவான், நல்லவன்னா 1000 பேர் போவான். அங்கே போய் இவன் நல்லவன்டான்னு எடுத்துக்கிற வேண்டியதான் மனுஷனாக பிறந்தவங்களுக்கு. சரியா? ஆன்மீகத்தில் பயணம் பண்ணக்கூடியவங்க ஆன்மீகத்தை அதுவே அவனுக்கு தஞ்சம்னு சரணாகதி அடைகிறவனுக்கு. ஆனால் அவன் வந்து யார் என் பின்னாடி வாரா யார் போகிறாங்கிறத விவசாயம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. அவனுக்கு இருக்கவே இருக்காது. அவனுடைய எண்ணம்லாம் வேற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய எண்ணம், இந்த சரீரம் மாற்றி போட்ட என் சரீரத்தை வந்து கழுகு தான் சாப்பிடணும்னு நினைப்பான், அதுக்கு உணவாகட்டுமேன்னு நினைப்பான். புரிஞ்சதா? அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம மக்கள் என்ன அப்படிலாம் விடக்கூடாது. நாம் அவங்கள வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறணும்னு வச்சுக்கிறோம். சரியா? அதுவும் அவங்க சரி ரைட் நீ இப்படித்தான் எடுத்துக்கிட்டியா வச்சுக்கோ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது செயல்பாடுகள் செயலாக்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்பினவனுக்கு நடக்கு, நம்பாதவனுக்கு போய்கிட்டு இருக்கோம். புரிஞ்சதா? நிறைய நம்ம சொல்லுவோம், ஆன்மீகம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நாத்தியன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறத விட நாத்தியனாக இருக்கிறவன் தான் அதிகமாக தெய்வத்தினுடைய பெயர்களை உச்சரிப்பாங்க. நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 தரம் 4 தரம் 10 தரம் உச்சரிப்பான், அவன் 100கணக்காக உச்சரிச்சுக்கிட்டு இருப்பான் ஒவ்வொரு நாளும். அப்போ யார் அதிகமாக அவனை நினைக்கிறானோ அவன் தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், இவனுக்கு ஒன்றும் வரலன்னு நம்ம நினைப்போம். அவன் தான் ஒன்றையை விட 100கணக்கான நேரத்தில் அவன் தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சொல்லிக்கிட்டு இருக்கான் பேர. அப்போ அவன் நல்லா தானே இருப்பான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நாத்தியனாக இருக்கிறவன் தான் அவன் 100கணக்கான 1000கணக்கான நாளுக்கு பேர்களை சொல்லிகிட்டு இருப்பான். நம்மளாவது நினச்ச நேரம் தான் கும்பிடுவோம். நல்லா இருந்தால் சாமியுமோ, இல்லைன்னா ஆமாம் சாமி ஒன்று இருக்கா கும்போம். புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தாலே சாமி எங்கே இருக்குன்னு கேட்போம் நம்ம. உண்மை தானே? நம்ம அப்படி இருக்கிறவங்க. ஆனால் நாத்தியம் அப்படி இல்லை. எல்லா நேரத்துலையும் சாமி பேர்களை சொல்லி சொல்லி சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் அவன் உரிமையிலே திட்டுறான்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்மளை விட அதிகமாக பேர் உச்சரிக்கிறது அவங்க தான் உச்சரிப்பாங்க, தெய்வத்தினுடைய பேர்களை. அதனால அவங்களுக்கு நல்லதாக நடக்கும். அவன் தெரிஞ்சு கூப்பிட்றானோ தெரியாமல் கூப்பிட்றானோ, என்னை கூப்பிட்டுட்டே இருக்கலடா போடா நீ நல்லா இருந்துட்டு போடா அப்படின்ட்டு போவாங்க. அவங்க என் கூட பேசத்தான் விரும்பலை, ஆனால் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீல்ல, சொல்லிகிட்டே இருக்கலையே என் பேரை வரும்ல. புரிஞ்சதா? அதுதான் உண்மையும் கூட. தேடாதவனை விட தேடினவனை விட தேடாதவன்கிட்ட தான் இறைவன் சீக்கிரமாக போவான். தேடுறவன்கிட்ட என்னன்னா இவன் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சு தான் தேடுவான். எவனாவது எப்பேற்பட்டவனாக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் எவன் பக்தி முத்துனவனாக இருக்கட்டும், அவனுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவனை நான் வணங்குறேன்னு சொல்கிற ஒரு ஜீவனை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட வர்ற பக்தரை எடுத்துக்குவோமே, அப்படி யாராவது இருக்காங்க? கிடையவே கிடையாது. ஏதோ ஒன்று நமக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு, ஏதோ ஒன்று கிடையாது. அதுக்கு கணக்கெடுத்தா 100கணக்கானது இருக்கும் இல்லையா? 100கணக்கானது இருக்கும். இப்போ நான் இந்த பிரதேச கூட சாமிகிட்ட போய் சரணாகதி அடைய போகும்போது என்ன, எனக்கு கூட ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் போனேன். இந்த பிரதேசோட எதிர்பார்ப்பு வேற, உங்கள் எதிர்பார்ப்பு வேற. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? எதுவும் வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், ஊர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்டா சாமி, ஆனால் உன் பாதத்திலேயே நான் சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு தானே. எதுவும் வேண்டான்னு சொன்னால் கூட கடைசியாக ஒரு இது வைக்கணும் இல்லையா, நான் உங்ககிட்டயே இருக்கணும், அது கூட எதிர்பார்ப்பு தான். அப்படி மனிதனாக பிறக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தே தான் தீரும். அது எந்த வடிவத்தில் அந்த எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது தான் அவங்க பிரித்து பார்க்குறாங்க. சரியா? நம்ம எதெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நீ அப்படி அப்பா வாடா ராசா என்ன மாதிரி என்ன சொந்த காசில் சூனியை வச்சது மாதிரி வந்துட்டியா, நீயே உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு தடையை கொடுத்து எல்லா கல்வியும் சொல்லி கொடுத்து கடைசியில் நீ எல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறேன், அங்கேயே போ. செவத்தில் ஒரு பந்து அடித்தா எங்கே வரும்?
அந்த மாதிரி திருப்பி எங்கே வேண்டான்னு சொல்லி நான் போனோன்னா அங்கேயே திருப்பி அடித்து உட்கார வச்சுருக்காரு. எந்த ஜனங்கள் வேண்டான்னு சொன்னனோ, எந்த சொந்த பந்தம் வேண்டான்னு இதே வேண்டான்னு போனா நீ அங்கே தான் போய் புலம்பணும். கேட்டால் உனக்கு வேலையே அதுதான். நம்ம சொன்னது நடக்குதா? நம்ம நினைச்சது நடக்குதா? இல்லையா? அந்த வந்துட்டோம், சரி ரைட்டு, நம்ம வேலை இதுதான் சொல்லிட்டாங்க, இதுக்கான பிறகு தான் நீ எடுத்துருக்கிற, இதை தாண்டி நீ எந்த வேலை செய்ய போகிற, போய் செய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குருவாக நம்ம யாரை குருவாக நம்ம நேசிக்கிறோமோ, குரு என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையை நம்ம மறுக்க மாட்டோம். மறுக்காமல் அந்த பயணத்தில் நம்ம பயணம் பண்ணுறோம். புரிஞ்சதா? பயணம் அந்த மறுப்பு இல்லாமல் பயணம் பண்ணுறதுனால தான் அவங்க இந்த பரதேசியை பாதுகாக்கிறாங்க.